கால் வந்துட்டு வாமா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே. கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிக்கணுமா? எங்கே இருக்கார் ஐயா ராசா? கண்ண முடிக்கா நல்ல நல்ல கண்ண முடியலையே நீ. இந்த பிள்ளைய கையில் வாங்க. இந்தாமா, இந்த விரலை பிடிச்சிக்காமா, இந்த விரலை பிடிமா. மனதை ஒருநிலைப்படுத்துமா. எஸ், கால் வந்துட்டு வாமா. நீ மட்டும், நீங்களாம் உட்காருங்க. அவன் வெளிநாட்டில் இல்லை, வட மாநிலத்தில் இருக்கான். புரியுதா? வட மாநிலம்னா எங்கே இருக்குது? நார்த் இந்தியனில் இருக்கான். ஆனால் அவன் வந்து உன்னைய சேருவானான்னு கேட்டேன். அவன் வேற ஒரு திசையில் தன்னுடைய வாழ்க்கையவும் மனதையும் வச்சிருக்கிறான். அவனை நீ நம்ப வேண்டாம் அப்படின்னு உத்தரவு இருக்கு. புரியுதா? அதுக்காக வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? எப்படியாவது அவனை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? நீ சொல்லு பார்ப்போம். நல்ல பிள்ளை. உனக்கு உன் வீட்டுக்காரர் வேணுமா? அப்போ நீங்கள் ரெண்டும் தனியாக போயிருங்க, நீ மட்டும் உட்காந்துக்கோ. நீங்கள் இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டேனே. நீ காலில் வந்துட்டு வாமா. ஒரு ஆப்பிள் பழம் வேணும் எனக்கு. உட்காரலாம். கருப்புசாமி, சனி பகவான்கிட்ட நான் உத்தரவு கேட்டேன். 6 மாத கால அவகாசத்துக்குள்ளே உன்னையும் உன் பிள்ளையும் வந்து அவரை நான் பார்க்க வைக்கிறேன். அதற்கிடையில் உனக்கு தொலைபேசி மூலமாக உனக்கு தொடர்பு கொள்ளவும் வைக்கிறேன். உன் பிள்ளைக்கு பணம் அனுப்பவும் வைக்கிறேன். உணவு பஞ்சம் இல்லாமல் உறைவிடத்தோடு புண்ணியமாக வாழ வச்சு தாரேன். உண்டா? செம்மையாக இருப்பாய். உனக்கு வருமானத்துக்கு ஒரு சிறிய பணி கிடைக்கும். அதில் நீ உயர்ந்தோங்கி இருப்பாய். கவலைப்படாத. என்னை 3 முறை வந்து சந்தித்துக்கொள். குழந்தைய கொண்டாங்க. கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? யார் அது? கேட்டு பார்க்குறேன். நகைகள் சம்பந்தமாக தங்க நகைகள் கையை விட்டு போயிருக்கு. அது மீளுமா மீளாதான்னு குழப்பம் யாருக்குப்பா? கால் வந்துட்டு வா. நல்ல கால் வந்துட்டு வா. சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு, அது இருப்பவர் வீடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நகையை யார்? நீ அடமானம் வச்சா? அவன் பொண்டாட்டி அடமானம் வச்சாளா? அவளுக்கு தெரியுமா எந்த இடத்துல இருக்குன்னு? தெரியுமா எந்த? சரி, போய்ட்டு வா. உன்னைய கொஞ்சம் நான் தோண்ட வேண்டி இருக்கு, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மகனே, 1.25 ஆண்டுகள் 1.5 வருஷம் உனக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது நீ தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சதும் பொருள் வாங்கணும்னு நினச்சதும் மகா குற்றம்தான். ஆனால் இப்போ இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் வரக்கூடிய நல்ல நேரத்தை உருவாக்கியாச்சு. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பிறகு உன்னுடைய கடன்கள் தீரும். புதிய தொழில் அமையும் உனக்கு. கால் வந்துட்டு வா. அந்த தொழிலில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் நான் சொல்லிடுறேன். வேறு என்னத்துக்கு சொல்கிறேன்னா,
அதே மாதிரி உன்னுடைய சரி ஒன்றும் இல்லை போய்ட்டா வா இந்தா வருமானங்களை சரியாக பொண்டாட்டிகையில் கொடுத்து வாங்கடா. அப்போ தான் வீட்டுக்குள்ளே மன அமைதி கிடைக்கும், தொழிலையும் அமைச்சு தரேன். நல்லா நல்லாயிரும், சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை திருப்பூர். திருப்பூர் நீ மட்டும்தான் வந்திருக்கியா திருப்பூர்லேருந்து? நீ என்ன இங்கே முதலிடம் பெற்றவளா? பக்தரோட பக்தியாக வந்து நெல்லுமா, அங்கே வாமா, பக்தரோடு பக்தராக வந்து நெல்லு. யாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடையாது. ஆனந்தமாக வந்து நிற்கணும், கூப்பிட்டா வந்து கேட்டுட்டு அமைதியாக சந்தோஷமாக உட்காந்துக்கணும். உண்மையா இல்லையா? அதுதான் கர்மசாமி ஐயா. கல்யாணம் முடித்த பின்னும் என் வாழ்க்கையில் ஒரு சில மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. அதுக்கு எனக்கு தெளிவு வேணும்னு கேட்டு வந்தது யார்? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சு வரணும். யார் வரா? திருமணத்துக்கு யாருமா? கால் வந்துட்டு வாம்மா, உனக்கு தாம்மா. இதுலேருந்து குளுமை இருக்கா இல்லையா? இந்த மண்டை தடுக்குதுல. ஓ, தலையை அங்கே வச்சுட்டு வந்து உட்காரும். கால் வந்துட்டு வா. அதானே பார்த்தேன். உட்காரு, வரப்பத விடாது. உன் பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். தாய் அணைத்தால் தந்தை அணைப்பார். எப்படி? தாய் அடித்தால் தந்தை அணைப்பார், தந்தை அடித்தால் தாய் அணைப்பார். தாயும் தந்தையாகிய இறைவனே நீ அடித்தால் உலகில் யார் அணைப்பார்? அதை மாதிரி அந்த வீட்டில் உன் பிள்ளைக்கு பொறுப்பெடுத்து கொண்ட பெரியவங்களே பக்குவப்படலை. அதனால் இந்த வாழ்க்கையில் பிரிவு வந்து விடுமோங்கிற ஒரு மனக்குழப்பமும் மனவேதனையும் துயரமும் இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதில் எந்த பிரிவும் வராமல் பிள்ளைகளை ஆனந்தமாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா ஒரே ஒரு சான்று வரணும். 90 நாள் அவகாசத்தில் வர வச்சு பிழை இல்லாமல் வாழ வைக்கேன். நல்லா அதான் வர வைக்கணும்னு சொல்லிட்டு பின்ன என்ன இப்போ முட்டிக்கிட்டு குனிது தானே உங்கள் வாழ்க்கையெல்லாம். கர்மசாமிக்கு ஐயா நீ சொன்னது மாதிரி எனக்கு எல்லாம் சந்தோஷமாக நடந்துருச்சு கர்மசாமி அப்படின்னு எனக்கு நன்றி சொல்ல ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா நடந்துருச்சு உனக்கு? ஓகே ஓகே. இன்னொரு சக்தி ஸ்வரூபா நாராயணா கோவிந்தா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இந்த வீட்டில் நீ பல கோடிகளை அடிக்கடிக்கு வச்சு ஆனந்தம் பெறுவாயப்பா. உன் கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும், வியாபாரங்கள் பெருகும். இன்னொரு பிரான்ச் அடுத்த வருஷத்தில் ஒரு கடையை போட்டு தரேன். நல்லாரு. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. யாருக்கு நான் திருமணம்? கால் வந்துட்டோம். திருமணம் காளியம்மன் தெய்வம் எங்கப்பா இருக்கு? இருக்குன்னு கால் வந்துட்டோம். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்போம்.
உன் பையனை ஆளாமல் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு எருமை மாடு வருது. எருமை மாடு வந்தால் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஆயுள் சம்பந்தமான விஷயம்னு காரணம். தாலி கட்டணும். அப்படி தாலி கட்டுகிற பொழுது ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க அப்படிங்கிற விதி அமைப்போடு பிறந்த மகன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஜாதகத்தில் போய் கேட்டியா? மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. காலில் வந்துட்டுவாங்க. அதனால் இந்த நிலைகளை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஏமகால தூதங்கிட்ட வரத்தை வாங்கி இந்த மாங்கல்யத்தை பூட்டினால் மற்றவங்க யாருக்காவது பங்கம் வருமானு கேட்டேன். அந்த கேள்விக்கு கிடைத்த பதில், ஒன்று மாப்பிள்ளையுடைய தந்தை தாய், அப்படி இல்லையாயின் பெண்ணுடைய தாய் தந்தை, இந்த 4 பேரில் ஒருவருக்கு நரம்பியல் பிணியோடு நிற்கும். ஆயுளுக்கு கண்டம் வராது, ஆனால் வாதம் வம்பு போன்ற நோய் சேரும். அப்படி ஒரு விதி இருக்குப்பா அப்படின்னு ஏமகால தூதங்கிட்டிருந்து வரம் வந்திருக்கு. இதுக்கு மூல காரணமாக இருக்கிற கிரகம் சனி பகவானுடைய கிரகம். இந்த நிலைகளை மாற்றி முடியுமான்னு கேட்டிருக்கேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை பாரு, அதுக்கு வேண்டிய வழிகளை படித்தானே. காலில் விட்டுவான். தீயவைகளை நீக்கி தெய்வத்தை காட்டி வழியை காட்டி ஒளியை கூட்டி வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகனே, சாப்பிட்டு. அதே திருப்பூர் எல்லை அப்படியா? ஆப்ரேஷன் போன்ற பாதிப்புகள் அடைந்தது யார்? யாருப்பா உடலில் ஆப்ரேஷன் அடைந்தது யார்? வாம்மா, என்னம்மா உனக்கு ஆப்ரேஷன்? என்ன செஞ்சதும்மா? கரெக்டு தான், காலில் வந்துட்டு வாம்மா. உண்மைதாம்மா அது. இன்னும் ஒரு தரம் அவசரப்பட்டுட்டிய, மெல்ல விழுந்துட்டு வா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இந்த இறைவனை நம்பி வந்தாயா? யாரம்மா நம்பி வந்த? கால் வந்துட்டு வா. தாயாரை தந்தை மறந்தாலும் ஓடியா. அனுகூலம் காட்டுகின்ற ஞானத்தின் பிரகாசமே அவன் உடல் அமைப்பை எனக்கு காட்டுவாயாக. வயிறு, அடிவயிறு சம்பந்தமான குடல் பாதிப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த பாதிப்பு அறுவை சிகிச்சை நடந்துவிட்டால் அதிகமாக நடக்க முடியாது, குனிந்து எந்திக்க முடியாது, இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கும். அதனால் என் வீட்டுக்காரருக்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. பாசத்தின் மிகுதியால் ஆப்ரேஷன் இல்லாமல் குணமாக்க முடியுமா கருப்பசாமி அப்படின்னு உன் உள் மனதுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த பிறவியில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தே ஆக வேண்டும் என்று விதியோடு பிறந்த மகன் உன் கணவன். அவனுக்கு காப்பாற்றி தாரேன், மாங்கல்யத்துக்கு பங்கமெல்லாம் ஆக்கித்தாரேன். புண்ணியம் பெரு. அந்த கனி அவன் வீட்டில் வச்சு கும்பிட, இந்த கனி உன் மனையில் வைத்து வணங்க. இந்த மகளே, வெற்றி அடைவாய், மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பாய், குங்குமம் நிலைக்கும், குடும்பம் தலைக்கும், ஆனந்தம் பெருகும், என் அருள் உனக்கு கிட்டும். கருப்பசாமி நிறைய லட்சக்கணக்கான பணத்தை இழந்துட்டேன். அதையெல்லாம் எந்த தொழிலை வச்சு எப்படி மீட்ட போகிறோம்னு தெரியலையே ஐயா அப்படின்னு ஒருத்தர் வேதனைப்பட்டுக்கு நிற்கார. யாருப்பா அது? என்னம்மா, எங்கே பணத்தை இழந்த? எங்கே இழந்துட்டீங்க?
எத்தனை லட்சம்? கோடிகள். கால் வந்துட்டு வா. இது என்ன செய்யணும்? அழுதன்னா நான் சொல்கிறது உன் மனசில் பதியாதுக்கா. சாமியை போய் 2 செகண்ட் கும்பிட்டுட்டு அங்கேயே அழுகை நிப்பாட்டிட்டு ஏன் முன்னால் ஆனந்தமாக வந்து நில்லு பார்ப்போம். உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார்? ஒரு பக்கத்து உடம்பெல்லாம் எரியுதையா சொன்னாரா? என்ன காரணம்னு யார்ட்டையும் போய் கேட்டிங்களா? கேட்குறேன். அப்படி கண்ணை மூடு. மாந்திரிகத்தால் செய்வினைகள் நடந்து உன் அங்கம் ஒரு பக்கத்தில் உணர்வற்ற தன்மையும் அக்னியால் காந்துவது போன்ற காந்தலும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இருக்கு. இந்த நிலையை மாற்றித்தாரேன். நீதிமன்றத்தில் முடிய வேண்டியதை கருப்பசாமியுடைய சந்நிதியின் அருள் சக்தியின் காரணத்தால் உங்கள் செட்டில்மெண்ட்டை வாங்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வா. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. ஜெயிச்சு தாரேன். போய்ட்டு வா. சாப்பிட்டு போ. தன்னுடைய மாங்கல்யத்தை பற்றி ஒருத்தருடைய மனதில் கவலை இருக்குதே, என்ன விஷயம்? தாலியை பற்றி கவலை. என்ன கவலை? என்னக்கா பிரச்சனை? அழக்கூடாது. உண்மை. நான் பேசுகிற வார்த்தைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? தாலியை பற்றி, மாங்கல்யத்தை பற்றி என்ன கவலை? நீ வந்து உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்திருக்க. நான் அதை பற்றி இங்கே பேசவே இல்லை. நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, நான் உங்களை கூப்பிட்றேன். என்னம்மா ஓம் மாங்கல்யத்தை பற்றி என்னம்மா கவலை? ஆ, கால் வந்துட்டு வாம்மா. பார்த்தியா எவ்வளோ பெரிய அர்த்தம் மறைஞ்சிருக்கு. நீ திடீர்னு வந்து பாசத்தில் கேட்குறியாக்கா, நீ வரக்கூடாதுன்னு ஒன்று சொல்லலை. நான் கூப்பிட்ட கேள்விக்கு பதில் நீ இல்லைங்கிறது தான் விளக்கம். என்ன? எப்படி எப்படி வீட்டுக்காரர் இறந்தது எப்படி? யாரு யார்? பையன். வாடா செல்ல மகனே, வா வந்து உட்கார். நடந்தது நடந்து போச்சு. இதையெல்லாம் ஏமா நீ வந்து வெளியில் வந்து சொல்லி கேட்குற? உன் மனத்தை பக்குவப்படுத்த முடியாதம்மா அப்படின்னு இவன் உள் மனசை சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னடா தம்பி, உண்மை இல்லையாடா? இதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படுத்தணுமா? இயற்கையாக நடந்து போச்சு. யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அநியாயம் நடக்கட்டுமே. உன்னுடைய குடும்பத்துக்குள்ள மாந்திரிகத்தால் செய்வனைகளால் எதுவும் தவறுகள் நடந்திருக்குமா? அப்படி எதுவும் இந்த நிலைமைகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி எதுவும் நடக்கவில்லை அம்மா. வீணாக அடுத்தவங்களை நம்ம சந்தேகப்பட வேண்டாம். அப்படி ஒரு குழப்பம் தேவையில்லை. இது இயல்பாக நடந்த நிலை, விதியின் பொருட்டு நடந்தது தான். அந்த குழப்பத்தை தூர விட்டுறலாம். இப்போ உன்னுடைய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் நான் அமைச்சு தரணும். வேறு என்ன வேணும்? நிம்மதியாக அமைச்சு தரேன். அவங்கள உயர்வாக வாழ வைக்கிறேன். இவனுக்கு கிடைச்சிரும், அதில் சந்தேகம் இல்லை. 36 ஆண்டுகளுக்கு ஒளிமயமாக வாழ்வாங்க. அதுக்கங்கிட்ட அவங்க பிள்ளைகளின் யோகத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இந்தாடா ஜெயிச்சு வா மகனே, பக்கத்தில் வா. வெளிநாட்டுக்கு போகிறானா? கண்ணமுடு. அவனுக்கு வேலையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அது முன்னேற்றத்துக்குரிய வழியாக இருக்கும். இந்தா ஜெயிச்சு ஆனந்தமாக வாங்கப்பா. புண்ணியம். கர்மசாமிக்கு போய்ட்டு வாங்க. இந்த அம்மா நகை வந்து சேர்ந்தாச்சும்மா, நல்லா இருக்குமா. போய்ட்டு
சுரண்டையா அண்ணாச்சி? சுரண்டை பக்கத்தில் சுரண்டையா இல்லை? எந்த ஊர்? நீங்கள் நிற்கிறவங்க உங்களுக்கு உத்தரவு இல்லை. கல்யாணத்தை பற்றி யாரும் கேட்டிருந்தீங்களா? நீ வா. யாருக்காக தம்பி இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை பழைய காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. என்ன வேலை பார்க்க? அப்படியா? ஃபோன் அடிக்கடி பேசுதிய? பக்கத்தில் வந்து உட்காருங்க. அம்மா தம்பி பேர் என்ன பேருமா? மருதபாண்டி. என்னைக்கு கல்யாணம் நடக்கணும்? ஒரு வருஷம் பிள்ளைய அங்கே போய் வாழ விடு, அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடி. வயது ரெட்டிப்பு வயசாக மாறிடும்னு ஜோசியர் சொல்லுவாங்க. அதை பெருசாக்காத. ஓராண்டு காலம் நீ வணியை பார்த்துவா, அதுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கும். ஏன் சொல்ல மீறி நீ அப்படி கல்யாணம் முடிச்சேன்னா அடுத்து என்னை பார்க்கும்போது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சாமி, அதை ஜெயிச்சு தாங்கன்னு காட்டு வருவேன். சொன்னால் அர்த்தம் இருக்கும் அக்கா, வீணாக வேதனைப்படாத பிள்ளைய, புரியுதா? 9 மாதம் கழித்து என்னை வந்து பார், ஜெயிச்சு வா, ஓடு. 9 மாதம் சாப்பிட்டு போங்க, போங்க போங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு முக்கூடல் முக்கூடல். முக்கூடல் உட்கார முடியுமாக்கா? முடியாது, வாங்க. கண்ண முடிக்கா, நெல்லுக்கா. கிட்னி ரெண்டும் முழுமையான இயக்கம் கொடுக்கல. இப்போதைக்கு வந்து டயாலிசிஸ் கொஞ்சம் லேட்டாக நடக்கு. ஒரு கிட்னி அறுவை சிகிச்சை மூலமாக பலன் விளைய வைக்கும். உயிர்கண்டத்துக்கு இடமில்லைன்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வா, அங்கே போய் நின்று கும்பிட்டு வா. ஆப்ரேஷன் இல்லாமல் வேறு வழியில் குணமாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று மனப்பயம். சரிதானே? அதானே? எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அறுவை சிகிச்சை நடக்கும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், உனக்கு உயிர்கண்டமும் இருக்காது. இந்த ஜெயிச்சு தரேன், தைரியமாக செயல்படு. கர்பசாமிக்கு இந்தா பணம் தந்திருக்கேன், ஆனந்தமாக செயல்படு, வெற்றி உண்டு. நீ காலில் வந்துட்டு வாக்கா. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, நல்லவர் என்றும் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்பு. என்ன வேணும்? இல்லை, 3 மாதம் கழிச்சு என்னை வந்து பாரு, அதுக்கு பிறகு தான் உத்தரவே இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற கடனத்துக்கு பணம் கிடைக்கும் உன் பிள்ளைக்கு. இப்போ கர்பதாமிக்கு சாம்பவர் வடகரை. ஆட்டுக்குட்டியை கொடுக்காம என்னையை ஏமாற்றிக்கிட்டு கதை வச்சுக்கிட்டு அலையுதாங்க. ஆட்டுக்குட்டி எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நாங்கள் என்ன ஆடு வெட்டி தின்னுக்கிட்டா இருக்கோம். காலில் வந்துட்டு வாங்க. வரலாம்ப்பா. சித்திரை மாத வாஸ்துவில் இருந்து கான்ட்ராக்டுகள் நிறைய வரும். தொழில் முடக்கம் தீர்த்தாச்சு, எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்த கனியில் தொழில் வசியத்தை உருவாக்கி வச்சுருக்கேன்.
வேறு என்ன வேணும்? கொடுத்துட்டு அந்த பணத்தை இந்தாக்கா. உடல்நிலையில் இருக்கக்கூடிய வேதனையை தீர்க்கணும். என் தங்கை காளியனுடைய அருளால் நீ முன்னேற்றி வருவாய். வெற்றி உண்டு. சென்று வருவாய். கால் வந்துட்டு வாப்பா. என் மனைவியை சேர்த்து தாங்கன்னு கேட்டு வந்த மகன். மந்தரையின் போதனையால் மதிமயங்கி கைகேசி மஞ்சள் குங்குமம் தான் இழந்தாள். பக்கத்தில் வரலாம். உன்னை நாடி வருவாள். பிரிவில்லாமல் பெருமையோடு வாழ வச்சு தரேன். ஆனந்தமாக இருப்பேன். அன்பு பெறுவாய். புண்ணியமாக அள்ளி கொடுத்தேன். ஆனந்தம் பெற. கர்பதாமிக்கு தேசியம் பெட்டி. எந்த ஊரை சொன்னாலும் வந்து நின்றுக்கிட்டு வரங்கக்க வந்திருக்க நீ. நல்லா இருக்குடா தம்பி. வா. யார் உன் தம்பியா சொந்தக்காரனாடா நமக்கு? யார்? பாப்பா. உங்கள் ஊருக்குள்ள நான் கருப்பசாமி இருக்கணும். என்னைக்குள்ள மாரியம்மன் இருக்காளோ? சரி, ஓகே. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இதில் உனக்கு இப்போ மண்ணாசை முக்கியமாக இருக்குது. என்னடா செய்யணும்? இப்போ மண்ணுக்கு உனக்கு என்ன மகிமையை தரணும்? அதை விற்றா உன் கடன் தீர்ந்துடும். கண்ணை மூடு, நான் வாரேன். இந்தா 18 நாளையில் ஒருத்தன் வந்து விலை பேசுவான். ஜெயிச்சுக்கா, கடத்தை தீர்த்து சந்தோஷமாக என்னை வந்து பாரு. அடுத்து பேசுவேன்னு அதை பற்றி போய்ட்டோம். சரி. அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் என் பிள்ளைகளுடைய மனதை அறிவுபூர்வமாக ஆக்கி தரணும்னு கேட்டு வந்தது பாப்பா. பாப்பா, அருகொதுங்கும் பார்ப்பனியை யார் கொன்றார் அப்படின்னு ஒரு கதை உண்டு, தெரியுமா உனக்கு? மரத்தடி நிழலில் போய் ஒரு அந்தணருடைய மனைவி பார்ப்பனி என்பவள் நின்றான். என்றோ ஒரு நாள் ஒரு வேடன் வீசிவிட்ட அம்பு அந்த மரத்தில் தங்கி இருந்து காற்றின் அசைவால் அசைந்து அவன் மார்பில் பாஞ்சு அவன் இறந்துட்டான். வேடன் குற்றம் சாட்டினான். பக்கத்தில் ஒரு வேடன் நின்னான். அப்போ அந்தணன் பார்த்தான், இந்த வேடன் தான் இவளை கொன்னுட்டான் அப்படின்னு குற்றம் சாட்டிட்டான். பின்ன பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில் ஈஸ்வரனே நேராக வந்து அங்கே ஒரு அருமையான கல்யாணம் நடக்கிற இடத்துல போய் சென்று வேடன் நிரபராதி என்பதை நிறைவேற்றி உண்மை என்ன நிகழ்ந்தது என்பதை உணர்த்தினான். அப்போ காற்றின் மூலமாக மரத்தில் தங்கியிருந்த ஒரு அம்பு என்றோ ஒரு நாள் இந்த வேடன் ஒரு பறவையை அடிக்க எய்தான். அந்த அம்பு மரத்தில் தங்க காற்று ஒரு நாள் அசைக்க யதார்த்தமாக வந்த பார்ப்பனியின் மார்பிலை பாய்ந்து விட்டது. இதுதான் உண்மையாக நடந்துச்சு. ஆனால் வில்லோடு நிற்கிறவன் குற்றவாளி ஆகிட்டான். புரியுதா? அதை மாதிரி உன் பிள்ளையுடைய மரத்தை போய் பார்த்தேன். இன்னொருத்தருடைய தூண்டுதலின் காரணத்தினால் இவள் மனதிலே ஒரு பொல்லாத ஒரு அன்பு பாசம் புகுந்து விட்டது. அங்கே அம்பு பாய்ந்தது, இங்கே அன்பு பாய்ந்தது. அதில் இவளுடைய உள்ளம் பரத வச்சு பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடக்கக்கூடிய குணநிலைகள் ஏற்பட்டு போச்சு. அதில் இவட மன அலைகளும் மாறிப்போச்சு. ஆனால் இப்போ சிவனை போய் இருந்து அவர் சிந்தையை தெளிவாக்கி உகந்த பிள்ளையாக்கி உத்தம கல்யாணத்துக்கு தயாராக்கியாச்சு. இனிமேல் நீ கல்யாணத்துக்கு கூப்பிடலாம், அவள் சம்மதிச்சிருவான். கல்யாணம் பண்ணிச்சுடுவான். கர்பதாமிக்கு வாப்பா. இந்தா எல்லாம் வெற்றியோடு வருவேன்.
நல்லா இருக்கும். ஆனந்தம் அடைவார். அடுத்து பார்ப்போம். அதே அருப்புக்கோட்டை பகுதி தலைவன் தலைவி. நீங்கள் ரெண்டு யார் யார்? தலைவன் தலைவி. வாங்க, கால் வந்துட்டு வாங்க. பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கு?